நீங்க ஸ்டே பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து கூட உங்க டைமிங்ஸ் மாறும். இன்கேஸ் நீங்க உங்க மேனேஜருக்கு வந்து நீங்க கம்யூனிகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் டு கெட் a job in IT? ஸோ அது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து முடிச்சுட்டு வந்த உடனே கம்பெனியை வந்து எடுத்து ட்ரெயின் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து என்னென்ன சேலஞ்சஸ் உள்ள ஃபேஸ் பண்றீங்க? ஒரு மெயினான ஒரு 2 சேலஞ்ச்னா என்ன சொல்லுவீங்க ஐடி ஜாப்ல? Sometimes as IT எம்ப்ளாயி நீங்க என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்றீங்க ப்ரோ? நான் ஐடியே படிக்கல. நீங்க எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இப்போ ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஐடி ஜாப்ல? இது வந்து டிடிசிஎஸ், சிடிஎஸ் அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் பேஸ்ட்லேயும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சர்வீஸ் பேஸ்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்ஃபோசிஸ் நிறையா இருக்குது. அங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கில் செட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணா கண்டிப்பா ஐடியில் பிளேஸ் ஆகலாம்ல. கம்யூனிகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் டு கெட் a job in IT? கம்யூனிகேஷன்ஸ் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஓரளவுக்கு ஒரு 60% கம்யூனிகேஷனும் இருக்கணும், மீன்வேல ஒரு 40% ஸ்கில்ஸும் இருக்கணும். கம்யூனிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வைஸ்டாக இருக்கும். பட் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம கோட் நாலேஜ் இருக்கோ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால க்ரோ ஆக முடியும். கம்யூனிகேஷன்ஸ் ஜஸ்ட் இன்டர்வியூக்குள்ள மட்டும்தான். அதுக்கப்புறம் வரது எல்லாமே நம்மளோட ஸ்கில்ல தான் இருக்கு. ஓட் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அண்ட் நீங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை மட்டும் ஒரு சின்ன டிப் மாதிரி சொல்லுங்க. நாம இனிஷியலா ஒரு கம்பெனில ஜாயின் பண்றப்போ நம்மள்ட்ட எல்லாருமே ஜாலியாக ஓப்பனா பேசுவாங்க. நாம அந்த டைம்ல எல்லாரும் ஓப்பனா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம ரொம்ப ஓப்பனா இருக்கோம். ஒரு பேசிக்கா நீங்க ஸ்டே பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து கூட உங்க டைமிங்ஸ் மாறும். இன்கேஸ் நீங்க உங்க மேனேஜருக்கு வந்து நீங்க ஒரு 10-20 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரீங்கன்னா அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் இருக்கும். நீங்க பக்கத்துல இருந்து வரீங்கன்னா நீ இங்கே தானே இருக்க, நீ இந்த ஒர்க் முடிச்சுட்டு போகலாம். அதனால நீங்க உங்க பர்சனல் டீட்டெயில்ஸை எவ்வளோ நீங்க கம்பெனிகிட்ட நீங்க ஷேர் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்க ஒர்க் சேஞ்ச் ஆகும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, பேசிக்கா நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் அதிகம் ஷேர் பண்ணாம இருந்தாவே, அப்புறம் இந்த காசிப்லாம் இருக்கும், அந்த காசிப்ல நம்ம இன்வால்வ் ஆகாம இருந்துட்டா மேக்ஸிமம் இதுல இருந்து கொஞ்சம் உள்ள எப்படி உங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா ஐடி ஜாப்ல? ஹாப்பியா தான் ப்ரோ இருக்கும். லைக் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரெஷரா நம்ம நிறைய கத்துக்கிறதா இருக்கும். நான் வந்து ஃப்ரெஷர், ஸோ ஜாயின் பண்ணும்போது கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் கத்துக்கிட்டு வெளியே மூவ் பண்ணோம்னாலே நமக்கு நல்ல ஃபியூச்சர். என்னென்ன சேலஞ்சஸ் உள்ள ஃபேஸ் பண்றீங்க? ஒரு மெயினான ஒரு 2 சேலஞ்ச்னா என்ன சொல்லுவீங்க ஐடி ஜாப்ல? சம்டைம்ஸ் அந்த ஹைபிரிட் ஒர்க்கிங் சிஸ்டம் ஒரு சேலஞ்ச். ஆனால் சம்டைம் அந்த ஹைபிரிட் ஒர்க்கிங் சிஸ்டம் இருந்தால் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது தாண்டி பீப்புள் அந்த பாண்டிங் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த ஒரு கொஞ்சம் நமக்கு அந்த பேசி அந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா லைக் உடனே ஐடி ஜாப் போயிடணும், நிறைய ஏர்ன் பண்ணணும், நல்ல ஒரு சஃபிஸ்டிகேட்டான லைஃப் வாழணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவங்களுக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ்னா என்ன கொடுப்பீங்க? நான் என்னன்னு சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜாபுக்கு போங்க, அது உள்ள போனா தான் தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஜாபுக்கு போங்க, அது உள்ள இருந்து உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. நான் சொல்லுவேன் ஃப்ரெஷரா வரும்போது இந்த ஸ்கில் செட் அல்லது இந்த விஷயங்கள்லாம் கத்துட்டு வாங்க அப்படின்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? அதுதான் ப்ரோ, தேவையான ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட நம்மளோட பொட்டன்ஷியல் இருக்கணும். அந்த இதுல தேவையான ஸ்கில்ஸ் மட்டும் கத்துட்டு வந்து நீங்க இன்டர்வியூ கிராக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல எப்படி இருக்கணும், என்ன இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் புரிய வரும். அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தர் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்து இது. அப்படி இருந்தா ஈஸியா சர்வை பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க? ஓகே ப்ரோ. So last, so you feel happy in your IT job? I feel happy because I have good friends. And you bro? Same. So friends இருந்தா எங்க போனாலும் happy and peaceful life தானே? So jobக்கு போனா first friends தான் மேக் பண்ணும் போலயே. Kandipa. I hope you have a good friend actually. Yeah, actually I have. We're all friends. We're all friends actually. So as IT employee நீங்க என்னென்ன challengesலாம் ஃபேஸ் பண்றீங்க bro? ஆக்சுவலாக நான் ஐடியே படிக்கல. நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் MBA. ஸோ முடிச்சு இப்போ நான் பிஸ்னஸ் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஐடி ரிலேட்டடாக படித்தாதான் ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படிலாம் எந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டும் கிடையாது. உங்களுக்கு அதுக்கான ஸ்கில் செட்டை நீங்கள் வளர்த்திக்க முடியும் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கெட் இட். ஓகே. ஸ்கில் செட் கண்டிப்பா தேவை ஒரு ஐடி ஜாப்ல பிளேஸ் ஆகிறதுக்குன்னா என்ன சொல்லுவீங்க? செல்ஃப் லேர்னிங், லைக் உங்களை மோட்டிவேட் பண்ணி நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். சிம்பிள். ஸோ உங்களோட லைக் எக்ஸ்பீரியன்ஸ்ல டெவலப்மெண்ட் சைடு போகலாமா இல்லை டெஸ்டிங் சைடு போகலாமா, எது வந்து பெட்டர்னு நினைக்கிறீங்க? அது அவங்களோட இண்டிவிஜுவலிட்டி பொறுத்து. ஸோ எனக்கு அனலிட்டிக்கல் தான் நான் வந்து லைக் கோடிங் ப்ரிஃபர் பண்ணலைன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பட் எனக்கு ஐடிக்குள்ளே வந்தங்கும்போது அவங்களுக்கு டெஸ்டிங்காக இருக்கும். டெஸ்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மேனுவல் டெஸ்டிங்னா யாரும் இது பண்ணிட முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அங்கேயே ஆட்டோமேஷன் போய் நான் ஒரு கோட் அடிச்சு தான் பண்ண முடியும். ஸோ லைக் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல், அவங்களுக்கு என்ன தேவைங்கிற அவங்க கால் எடுக்கலாம். ஸ்கில்ஸ்னா என்ன மாதிரி ஸ்கில் செட்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
ஆக்சுவலாக நான் பிஇ படித்தேன், பிஇசி. அதை படிச்சுட்டு வந்து நான் வந்து தெளிவாக ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஸ்கில் கற்றுக்கிட்டேன். அது இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து கற்றுக்கணும்லாம் இல்லை, எனக்கு கன்சிஸ்டன்சி இல்லைன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டேன். அதை முடிச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக சாட் ஜிபிடி எவால்வ் ஆயிருக்குல்ல ப்ரோ, இது ஐடி ஜாப்ஸை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? ஹெல்ப் தான் பண்ணுது ப்ரோ உங்களுக்கு. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டவுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ யூடியூப் சேனல்ஸ் லைக் வேறு புக்ஸு அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சாட் ஜிபிடியோட எங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஏஐ டூல்ஸ் வரங்காட்டி எப்போவுமே வந்து ஏதாச்சும் ஒன்று புதுசாக வந்துச்சுன்னா ஒரு ப்ரோஸ் இருக்கும், கான்ஸ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்க வேண்டியது அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஏஐ டூல்ஸ்னால நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். இப்போ முன்னாடி இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ பேசிக்காக சாட் ஜிபிடி நிறைய இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சாட் ஜிபிடி மட்டும் கிடையாது, பெர்ப்ளெக்ஸிட்டி இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் அது வந்து நம்ம இப்போ ஹியூமன் கூட பேசுகிற மாதிரியே பேசுவோம். அதை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் நேம் கொடுத்து நீங்கள் லைக் இந்த மாதிரிலாம் இருக்கணும், லைக் இப்போ நான் வந்து இந்த ஃப்ரெஷராக இருக்கேன், நான் என்ன படிக்கலான்னு கேட்டிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ இதெல்லாம் எப்படி சொல்லுது, டே பை டே உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது அஜெண்டா மாதிரி போட்டு கொடுக்கும். ஸோ அதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஐ நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்றீங்க, அது ஐடி ஜாப் எந்த அளவு அஃபெக்ட் பண்ணாதுன்றீங்க? அஃபெக்ட் பண்ணாதுன்னா இப்போ அஃபெக்ட் பண்ணாது. மேபி ஒரு 15 years 20 years அப்புறம் ஹியூமன் நீட் கம்மியாகிடும். ஆமாம், அது எல்லா செக்டார்ஸ்க்கும் இல்லை உங்களுக்கு. என்ன இப்போ ஏஐ வந்து நம்ம கண்டுபிடிச்சதே ஹியூமன்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஹியூமன் நீட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம நாலேஜ் வளர்த்துட்டே இருக்கணும் உங்களுக்கு. இப்போ இருக்க டெக்னாலஜிஸ் வந்து நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ பேசிக்ஸ் தெரியாமல் அதில் என்ன அப்டேட் இன்டர்மீடியட் லெவலில் இருங்க ஒரு 2 years. அதுக்கப்புறம் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ உள்ள ஒர்க் பாலிடிக்ஸ்லாம் எப்படி இருக்கு, உள்ள எப்படி சர்வை பண்ணும் ப்ரோ ஃப்ரெஷர்ஸாக வரவங்க? சர்வைவ்ன்றது பற்றி எதுவும் இல்லை ப்ரோ, பட் அது இண்டிவிஜுவலோட மேட்டர்ஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அவனால் பண்ண முடியும்னா அவனால் கண்டிப்பாக பண்ண முடியும் ப்ரோ. அவ்வளோ சர்வே பண்ணுறது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? டெய்லி அவனை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கம்பெனி பாலிடிக்ஸ்லாம் உள்ளே வராமல் இருக்கணும்னா அவன் தான். இட்ஸ் லைக் நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலோட கெப்பாசிட்டி, அவன் கேப்பபிலிட்டி தான், வேறு எதுவும். கோர்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் என்ன மாதிரி கோர்ஸ் ப்ரோ சஜஸ்ட் பண்ணுவீங்க? டெவலப்மெண்ட்டுக்குள்ள போகணும்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணலாம். அதாவது ஃப்ரண்ட் எண்ட்ல ஏதாவது ஒரு டெக்னாலஜி, பேக் எண்ட்ல ஏதாவது ஒரு டெக்னாலஜி, அதே மாதிரி ஒரு டேட்டா பேஸ்ல ஏதாவது ஒரு, ஏன்னா ஒன்னொன்று இருந்தாலே போதும். ஏன்னா அவங்களுக்கு அந்த எண்ட் டு எண்ட் பிக்சர் அவங்களுக்கு தெரியணும். அப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஜஸ்ட் லைக் தட் நம்ம சர்டிஃபிகேஷன் இருக்கு எனக்கு வேலை கொடுத்துருவாங்கன்னா அது நடக்காது. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் போது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போசர் வேணும். இன் அடிஷன் டு தட் ஒரு சில ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ப்ராப்ளம் சால்விங் பார்க்கணும், அவங்க பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ்ல இருந்து முடிச்சுட்டு வந்த உடனே கம்பெனியை வந்து எடுத்து ட்ரெயின் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இப்போ வந்து காலேஜ்ல ட்ரெயின் ஆகி வராங்க. ஸோ தே ஹேவ் தி ரிசோர்சஸ். அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஓவர் ரேட் தானே. இப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்றது. அவங்களே அதை ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தாங்கன்னா இன்னும் ஆர்டர் நட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.